ஆனால் திருச்சியிலேருந்து விஜய் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை இதே ஊரில் உங்கள் ஊர்லேருந்து இதே இடத்துலேருந்து தொடங்கிருக்காரு. நீங்கள் என்ன எப்படின்னு பார்க்குறீங்க? இதை நம்ம ரொம்ப வரவேற்கிறோம் சார். ஏன்னா திருச்சி வந்து ஒரு அருமையான ஒரு பிளேஸு. எப்போவுமே யார் வந்து அரசியல் வந்தாலும் திருச்சியில் வந்து நல்லா அவங்களுக்கு அமோகமாக இருக்கும். நல்லபடியாக ஒரு மாற்றமும் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் அவர் வர வந்து நாங்கள் வரவேற்கிறோம். அருமையாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்காக செய்வார் நம்பிக்கையாக இருக்கும். ரைட்டு. எந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்குறீங்க விஜய் வருகையை? விஜய் வருகை வந்து மிக ஆவலுன்னு எதிர்பார்க்குறாங்க. சிறு வயசு ஆள், ரெண்டாவது நல்ல மக்களுக்கு செய்வார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்க அரசியல்வாதிகளாம் அவங்கவுங்க சௌரியத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வந்து புதுசாக வர்றதுனால நல்லது செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்குறோம். வரவேற்கிறோம். நிறைய பேர் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காவல்துறையெல்லாம் கூட. அதெல்லாம் மீறி துணிஞ்சு அவர் வரன்னு முடிவில் இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த துணிஞ்ச செயலை? எப்படி பார்க்குறீங்க? துணியை வந்து நம்ம வரவேற்கிறோம் சார். ஏன்னா இது மாதிரி ஒரு துணிச்சல் இருந்தால் தான் வந்து நம்ம அரசியல் ஃபீல்டு பண்ண முடியும், மக்களுக்கு எதிர்த்து போராட முடியும். அதனால் அவங்க வந்து இப்போ அதிகாரிகள் ஏன் பயப்படுறாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு பயப்படுறாங்க. அதை மீறி ஒரு வராருனாக்கா அதெல்லாம் ஜெயிச்சிருவார். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல செய்வார். அது ஒரு மாற்று கருத்தே இல்லை. அக்கா, முதல் தன்னுடைய பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் இதே திருச்சியிலேருந்து உங்கள் ஊர்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம். ஆமாம். அவர் வந்தால் நல்லது நடக்கும், ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால. எத்தனை பேர் பேசியிருப்பாங்க திருச்சியிலேருந்து? விஜய் பேசுறதுக்கு ஏதாவது புரியும் நினைக்கிறீங்களா? ஏதாவது தெரியும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தெரியும், தெளிவாகும். அதுக்காக அக்கா, அவர் இங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? திருச்சியிலேருந்து அவர் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சா அவர் வந்து சீட்டில் உட்காருவாருன்னு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா. நீங்க அப்ப வரவேற்கீங்க? கண்டிப்பா வரவேற்கிறோம். எந்த திருச்சியில் அவரோட வருகைக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புல இருக்கீங்க? 100% வரவேற்கிறோம். ஆனால் திருச்சியில் இதே காந்திபுரத்தில் விஜய் வந்து பேசுறதா இருக்காரு. நீங்க வரவேற்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கானா? நான் வரவேற்கிறேன். வரவேற்கீங்க. எதனால? எத்தனையோ தலைவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. எதனால விஜய் வரவேற்கீங்க? புது மாற்றத்துக்காக விஜய் நான் வரவேற்கிறோம். ஆல்ரெடி 75 ஆண்டு காலமாக திராவிட கழகம் தான் ஆட்சியில் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு மாற்றாக விஜய் வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸுக்கு எதிர்பார்க்குறோம். ஆனால் முதல் பிரச்சாரத்தை திருச்சியிலேருந்து தொடங்கியிருக்காரு, உங்கள் ஊர்லேருந்து தொடங்கியிருக்காரு. எப்படின்னு இருக்குது? அதான் வரவேற்கிறேன். நான் திருச்சியில் அவருக்கான ஃபேன் பேஸ் நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து பொலிட்டிக்கலாக அவர் வந்து எல்லா தலைவருக்குமே பொலிட்டிக்கலாக திருச்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸாக எதிர்பார்ப்பாங்க. அதனால் நான் அவர் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெரிய வரவேற்பாக நான் நினைக்கிறேன். நீங்கள் வரவேற்கீங்க? வரவேற்கிறேன். அம்மா, உங்கள் ஊரில் திருச்சியில் வந்து விஜய் பேசத்தான் இருக்காரு இதே காந்திபுரத்தில். நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? வரவேற்கிறோம்ப்பா. வரவேற்கிறோம். விஜய் வரவேற்பீங்க? வரவேற்கிறோம். என்ன தலைவர் பேசியிருக்காங்க? இந்த பேசத்தில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நல்லது நடக்கணும்னு தான் நினைக்கிறோம். நல்லது நடக்கணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வரவேற்கிறீங்க? வரவேற்கிறோம்ப்பா.